ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் நண்டு குழம்பு. நண்டை இன்னும் க்ளீன் பண்ணல, கடற்கரையில் போய் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். நண்டு குழம்பு செஞ்சு மிளகு ரசம் வச்சு இன்றைக்கி தக்காளி ரசம் நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? நண்டு வாங்கியாச்சது, மிளகு, சீரகம், வத்தல், தேங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி பழம், இஞ்சி, பூண்டு, வத்தலும் வச்சுருக்குறோம். ஓகேயா? இது நண்டு கிரேவி செய்கிறதுக்கு. நண்டு கிரேவி இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ இது நண்டு ரெடி பண்ணுறதுக்கு பாத்திரம் வச்சாச்சது. இதில் இப்போ பாத்திரம் நல்லா சூடாகட்டும். ஓகேயா? நண்டு செஞ்சிடலாம். ஓகே, கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆடாமல் எடு சட்டி. ஆயில் சூடாகட்டும். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்குறோம். இஞ்சி பூண்டு மேக்ஸிமம் யாரும் நண்டுக்கு இஞ்சி பூண்டு சேர்க்க மாட்டாங்க, ஆனால் நான் சேர்த்துப்பேன். சின்ன வெங்காயத்தை உரித்து வெட்டி வச்சுருக்கோம். தக்காளி. ஓகேயா? வெங்காயத்தை போட்டுடலாம், தக்காளியும் சேர்த்தே போட்டுடலாம். தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். ஓகேயா? இது கடையெல்லாம் நண்டுக்கு வெங்காயம் தக்காளி வெந்துட்டுருக்குது. இப்போ தக்காளி ரசம் வைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, தக்காளி ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் தக்காளி ரசம்லாம் டம்ளரில் ஊற்றி குடிப்பாங்க. அதனால் தக்காளி ஒரு 6 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி தான் வேக வச்சு வச்சுருக்கிறேன். அதோடையே கொஞ்சம் அந்த ஹாட் வாட்டர்லேயே புளியை ஊற போட்டாச்சுது. இதுக்கு இனி என்னென்னலாம் தேவைங்கிற பார்ப்போம். 2 மல்லி, 2 வெந்தயம் வாசத்துக்கு, மிளகு, சீரகம், பூண்டு, இல்லை 2 வரமிளகாய் எடுத்து வைக்கணும், எடுத்து வச்சிடறேன். ஓகே, நண்டு இதுக்கு நல்லா வதங்கிட்டான்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா வதங்கிட்டு. ஓகேயா? இதுக்கு அடுத்து நண்டை இதில் போட்டுடலாம். ஓகே கைஸ், நண்டை இதில் போட்டுருவோம். ஓகேயா? நண்டை போட்டாச்சுது. எப்படி நண்டை போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுடலாம். நல்லா ஒரு நல்லா கிளறி விட்டாச்சு. ஓகேயா? இதில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மசாலா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், 1 கப்பு. அதை அப்படியே ஊற்றிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.